ஈரானின் 9,000 இலக்குகள் மீது தாக்குதல் நடாத்திய அமெரிக்கா புள்ளி விவரம் வெளியானது. ஈரானின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவோம், மத்திய படை தலைமையக பேச்சாளர் தெரிவிப்பு. டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி மத்திய கிழக்கில் தொடரும் தாக்குதல். யாழ் மணல்காட்டில் போலீசார் அட்டகாசம், சுற்றுலா பயணிகள் மீது கோர தாக்குதல். எஞ்சியுள்ள காணிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை, ஆளுநர் கட்டளை தளபதி சந்திப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் ஆரம்பமானது. ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்த அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை அமெரிக்கா மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி ஈரானுக்கு சுமார் 9,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதற்கமைய ஈரானுக்கு சொந்தமான 140 கப்பல்கள் மற்றும் படகுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன, முழுமையாகவும் அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் மோதல்களை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் கள நிலவரங்கள் வேறாக இருப்பதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தின் பதிவில், பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருந்தாலும் அமெரிக்க படைகள் ஈரானிய இராணுவ இலக்குகள் மீது துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி தொடர்ந்தும் ஆக்ரோஷமான தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன. இந்த தாக்குதலால் ஈரானின் இராணுவ கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவோம் என்று ஈரானின் கத்தம் அல் அன்பியா மற்றும் மத்திய படைத்தள தலைமையகத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் சோல்ஃபாரி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதில் பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள நாடுகள் தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று வலியுறுத்தினார். ஈரானின் எர்பில் பகுதியில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை விரிவான தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள அல் தஃப்ரா வான்தளம், சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் தளம் மற்றும் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவுகள் மீது தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் டெல்அவிவ், ஹைஃபா, அஸ்கலோன் மற்றும் குஷ்டான் ஆகிய பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன. இந்த நிலையில் ட்ரம்பின் ஏமாற்று நடத்தை ஈரானை போர் முன்னிலையில் இருந்து திசை திருப்பாது என்றும் எதிரியின் உளவியல் போர் நடவடிக்கைகள் வெளியிட்டு விட்டதாகவும் ஈரான் கத்தம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் சோல்ஃபாரி தெரிவித்துள்ளார். 5 நாட்களுக்கு ஈரான் மீது தாக்குதலை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய போதும் மத்திய கிழக்கில் பரவலாக தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. மத்திய கிழக்கிலிருந்து கிடைக்கும் தகவலின்படி இஸ்ரேல், ஈரான் மற்றும் அரபு நாடுகளில் தொடர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானுடன் பேச்சு இடம்பெறுவதாகவும் அதன் முன்னேற்றம் கருதியே 5 நாட்களுக்கு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சும் இடம்பெறவில்லை என்று ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த சில மணி நேரங்களில் பல்வேறு நாடுகளில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. எருசலேமில் வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை இஸ்ரேலிய ராணுவம் கண்டறிந்த சில நிமிடங்களில் ஜெருசலேம் நகரில் வான்பரப்பில் பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறையிலிருந்து மணல்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்கள் மீது மதுபோதையில் இருந்த சிவில் உடை போலீசார் மேற்கொண்ட கோர தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்து மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த போலீசாரே இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
மணல்காடு கடற்கரை பகுதியை சுற்றுலாக்கு சென்றிருந்த குழுவினர் மீது அங்கு போலீசார் திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனத்தில் வந்திறங்கிய குழுவினர் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். தாக்குதலை நடாத்தியவர்கள் சிவில் உடையில் இருந்தமையும் மேலாடையின்றி மது அருந்திக் கொண்டிருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுபோதையில் இருந்த மேற்படி போலீஸ் உத்தியோகத்தர்கள் எவ்வித காரணமுமின்றி சுற்றுலா பயணிகளை வழிபறித்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இருவர் உடனடியாக மீட்கப்பட்டு மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் திணைக்கள வாகனத்திலேயே வந்து மதுபோதையில் பொதுமக்கள் மீது இவ்வாறான மிலேச்சத்தனமான தாக்குதலை போலீசார் நடத்தியுள்ளமை அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் துறைசார் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். எம்மையும் மனிதர்களாக நேசியுங்கள், நாங்களும் ஆசிரியர்களே எனும் கோஷத்துடன் திட்டமிட்ட இடமாற்றம் இழுத்தடிப்புகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாற்ற பட்டியலை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரியே வெளி மாவட்டங்களில் 8 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றிய ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்துகையில், எமது இடமாற்ற விவகாரத்தில் அரசியல் சாயத்தை பூச வேண்டாம், அதிகாரத்தை பயன்படுத்தி எமது அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயற்பாடுகளை துறைசார் தரப்பினர் உடனடியாக நிறுத்த வேண்டும். 8 வருடங்கள் வெளிமாவட்ட சேவை என கூறப்பட்ட நிலையில் தற்போது 3 வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளமை பாரிய பாராபட்சமாகும் என்றும் தெரிவித்திருந்தனர். வருடாந்த இடமாற்ற சபையினால் கடந்த 2026 முதலாம் மாதம் 1ஆம் திகதி முதல் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆசிரிய இடமாற்ற பட்டியல் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கல்வி அமைச்சின் சுற்று நிருபத்திற்கு இணங்க தமது சேவையை முறையாக பூர்த்தி செய்துள்ள போதிலும் சுயநலவாதிகளாக தலையீட்டினால் தமக்கு நீதி மறுக்கப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களை வஞ்சிப்பது ஏன்? நியமன காலம் முடிந்தும் எமக்கு மேலதிக தண்டனை எதற்கு? வெயிட்டிங் பெண்டிங் என எம்மை வாட்டி வதைக்காதே என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். சுயநல சக்திகளின் சதிக்கு இடமளிக்காது ஆசிரியர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமக்குரிய இடமாற்றங்களை உடனடியாக வழங்குமாறு மாகாண கல்வி அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களிடம் அவர்கள் இதன் போது வலியுறுத்தியிருந்தனர். யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் KDP டி சில்வா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை மாலை பலாலியில் அமைந்துள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் பொதுமக்களின் பாவனைக்காக கட்டடமாக விடுவிக்கப்பட்டுள்ளமைக்காக ஆளுநர் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் தொடர்ந்தும் விடுவிக்கப்படாதுள்ள ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கட்டளை தளபதியுடன் விரிவான ஆராய்ந்தார். மேலும் வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களிடையே தேசிய மாணவர்கள் படையணியின் செயற்பாடுகளை ஊக்குவிப்பது தொடர்பில் ஆளுநர் தலைமையகத்தின் மாகாண கல்வி சமூகத்தினருடன் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் குறித்து யாழ் மாவட்ட கட்டளை தளபதி தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர்கள் படையணியின் மாணவர்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக அவர்களிடையே சிறந்த நட்பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் ஆளுமை மிக்க தலைமைத்துவ பண்புகள் என்பன சிறுவயதிலிருந்தே வளர்க்கப்படும் எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். ஈரானின் 9000 இலக்குகள் மீது தாக்குதல் நடாத்திய அமெரிக்கா, புள்ளி விபரம் வெளியானது. ஈரானின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவோம், மத்திய படை தலைமையக பேச்சாளர் தெரிவிப்பு. ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி மத்திய கிழக்கில் தொடரும் தாக்குதல். யாழ் மணல்காட்டில் போலீசார் அட்டகாசம், சுற்றுலா பயணிகள் மீது கோர தாக்குதல். எஞ்சியுள்ள காணிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை.
ஆளுநர் கட்டளை தளபதி சந்திப்பு. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.